அந்த 4 பேர் பீதிக்கிற பண்ணு. நான் உங்களை பத்தி சொல்லவே மாட்டேன் பாரு. பிள்ளை செய்வ வெள்ளாள பிள்ளை. உங்களை பத்தி நான் நல்லா சொல்ல மாட்டேன். எச்சி இழப்போட உடம்ப உங்களை சொல்ல போகுது. அவங்களை பத்தி சொன்னேன். யாரு? துரைமகளை பத்தி சொன்னேன். என்ன சம்பந்த வந்த துரைமகளை பத்தி சொன்னேன். பண்டிகரையே சின்ன பையன் அண்ணிலமா மாத்திட்டாலோ அண்ணிலமா மாத்திட்டாலோ இல்ல பண்டிகை ஓல சுமக்குறாங்க அண்ணிலமா மாத்திட்டாலோ பண்டிகரையே அந்த பண்டிகரையே சின்ன பையன்களை ஏழங்கடி இல்லேலோ கண்ணி போல சுமக்குறாங்க ஏழங்கடி இல்லேலோ. அங்க ஒண்ணு இல்ல மசுரோட இல்ல அப்பா யாரு? துரைமகள் இப்படி செப்பன்ட்டு வர்றாங்க. இன்னும் சொல்றேங்க விக்ரம சொல்றேங்க. எப்படி தெரியுமா? மாட்டுக்கரையே சின்ன பையன் அண்ணிலமா மாத்திட்டாலோ அண்ணிலமா மாத்திட்டாலோ மாட்டுக்கரையே அந்த 4 பேர் செத்த மாடு. யாரா மாட்டுக்கறி திக்கிறவங்க? தம்பி உங்களை பத்தி நான் சொல்லவே மாட்டேன் பாரு. பிள்ளைகளை செய்வ வெள்ளாள பிள்ளை. என்னை சம்பந்த வந்த துரைமகளை பத்தி அவங்களை பத்தி சொன்னேன். துரைமகளை பத்தி சொன்னேன். என்னை சம்பந்த வந்த துரைமகளை பத்தி சொன்னேன். அதானே கேட்டேன். நீ கண்ணு கத்துமா இருக்கிற மாட்டுக்கரையே சின்ன பையங்க அண்ணிலமா மாத்திட்டாலோ அண்ணிலமா மாத்திட்டாலோ மாத்திட்டாலோ மாட்டுக்கறியே அந்த மாட்டுக்கறியே சின்ன பையங்களா அலங்கடி இல்லேலோ மாடு போல சுமக்குறாங்க அலங்கடி இல்லேலோ. தம்பி முத்துவேலு இப்படி சம்பந்துக்கிட்ட அவங்க பாட நான் பாட வந்து விட்டோம். பாஞ்சாலங்குடி செல்லை. ஒரு பாஞ்சாலங்குடி செல்லை பகுதி வந்தாலும் என்ன இருக்கும்? ஒரு பாஞ்சாலங்குடி செல்லை பகுதி போனோம்னா ஒரு எல்லக்கல் இருக்கும். எல்லக்கல்லில் என்ன எழுதி பாருங்க. நம்ம துரைமகள் ஆங்கிலம் படித்தவர்கள். நம்ம யாரு? தமிழ் படித்தவர்கள். தமிழில் தான் எழுதியிருப்பாங்க. அவர்களை இங்கிலீஷ் வச்சுக்கூடியவர்கள். அவர் இங்கிலீஷில் இருக்கா, நம்ம தமிழ்ல இருக்கா. அவர் ஐயா துரைமகளை பாருங்களுடைய எல்லை எங்களுடைய எல்லையிலே மயில்களில் என்ன வாசகம் இருபட்டு கூறினேன். ஆங்கிலம் துரைமகள் வைத்தார்கள். இங்கிலீஷ் வச்சுக்க தவறும் தமிழ் வச்சுக்க தெரியாதனாக நமக்கு நிலமிச்சல என்ன மிச்சா? நீ அது அர்த்தம் வச்சுக்கிட்டு இருக்கிறவாரு கூட்டிக்கு இதுலயே வச்சுக்கிட்டு இருக்கிற நல்லதா அந்த காலத்துல பாரு. எந்த காலத்துல போனாலும் இந்த மறக்காம விஷயம் பாரு. நீ கூட்டியில போக அங்க பாரு போயிருச்சு. இப்ப இடத்தவே காலி பண்ணிட்டு போயிருச்சு. இருக்கட்டும் அப்படி சொல்லி என்ன செய்ய தெரியுமா? எடுத்து வச்சு கட்டினேன். இப்படி தெரியுமா? கட்டவும்படி வருஷனால் கவும் வருவாத பாஞ்சலை தம்பி ஊமுத்துறை வருஷனால் ஊக்கம் பறக்காத பாஞ்சலை மகன் பகுதிமலை வருஷனால் பச்சை பரவாத பாஞ்சலை இறந்தவர் பறந்த காபி எரிந்து பூமியிலே யோலே பாண்டர் உமுத்திர பாண்டர் பயந்தங்கோழி 4 பேரு என்னை சமந்து வந்து துரைமகள் நினைக்கிறவர்கள் விட்டு சென்று விட்டார்கள். தப்பித்தோம் பிழைத்தோம். நேரம் எங்க போகணும்? மந்திரி போய் யாரை பார்க்கணும்? ஒரு அரசர்களை பார்க்கணும். பறக்கிறது விருப்பமே இல்லை. சின்ராசி எத்தனை நாளை கட்டி வச்சு அழுதுகிட்டு இருக்கிறது. மந்திரி போய் மன்னரை பார்க்கணும். மன்னத்தை பார்க்கணும். மன்னரை பார்க்கறதுக்கு விருப்பமே இல்லை. எத்தனை நாளை கட்டி வச்சு அழுதுகிட்டு இருக்கிறது. ஆமா டெய்லி அந்த மன்னரை தான் பார்க்கணும். டெய்லி இந்த வேலையா தான் இருக்குது. ஆமா நம்ம பொண்டாட்டி பிள்ளையை போய் பார்க்கணும். ஆமா ஏன்னா ஆமாங்கிற நம்ம பொண்டாட்டி தானே. மானம் கட்டு போயிரு. இல்ல மந்திரி நீ போனா பொண்டாட்டியை நான் பாத்துக்கிறேன். மரியாதை கட்டு போயிரு. மந்திரி கோவப்படாது. நம்ம ஆல் ரவுண்டு, இது நம்ம பெட்டி, இது நம்ம மிருதங்க, இது நம்ம மைக் செட். அந்த மாதிரி அது தம்பி வேணும்னா கூட்டு போட்டுக்கலாம். இது நம்ம ஆல் ரவுண்டு, இது நம்ம பெட்டி, நம்ம மிருதங்க, நம்ம மைக் செட் கூட்டு போட்டுக்கலாம். ஆனா பொண்டாட்டியில கூட்டு போட்டோம்னு வச்சுக்க கொலைபட நடந்துரும், கொலைக்கேஸ் ஆயிரும். அம்மா அப்படி சொல்லி தனக்கு என்ன கட்டின பொண்டாட்டி எனக்கு என்ன கட்டின பொண்டாட்டி என்னுடைய மனை மக்களை பார்ப்புக்காக எல்லாமாக விட்டது. ஓட்டப்பாலத்தை நோக்கி சென்றேன். சென்று பார்க்கும் பொழுது என்ன ஆச்சரியமாக இருக்குது. எப்ப வருவார்? கட்டளைக்க வேண்டும் அப்படி சொல்லி காத்திருக்க அருமமணி பூஜை படுத்தி காணவில்லையா? அருமமனை பூங்காவனத்தை காணவில்லை. பூங்காவனமா? என்னுடைய மனைவி பேர் என்னது? பூங்காவனம். பூங்காவனம் காணவில்லை. ஆமா பூக்காதவனம் அல்ல பூங்காவனம். பூங்காவனம் ஆமா
நான் போய் என்ன செய்யறேன்? என்ன 48 நாள் சொரியனே கிடையாது, 48 நாள் அன்னாருமே கிடையாது. ஆமா நான் என்ன செய்யறேன்? நேரா போய் வீட்டுல போய் பாக்குறேன். வீட்டுல போய் பாக்குறப்ப வீடு உள்டப்ப போட்டு இருக்குது. அப்ப உள்ள ஏதோ வேலை நடக்குது தம்பி ஆ, சிண்டாசு, அதுக்கு தான் உனக்கு நாடகத்துக்கு போகணும்னு சொல்றது. டாப்பா போட்டுருந்து உள்ள ஆள் இருக்கு. ஆள் இருப்பாங்க. யார் இருப்பாருங்க? ஆ. என்னுடைய மனைவி மகன் இருப்பார்கள். சரி. அப்படி சொல்லி 48 நாள் சொன்னே கிடையாது, 48 நாள் அன்னாடுமே கிடையாது. நேர சந்தில போய் விட்டு பாக்குறேன். சந்திலியா? ஆமா, எந்த சத்துல? எந்த சந்தில போய் விட்டு பாக்குறேன். அப்படி கண்ணும் கருத்துமா கேளு. கதவு சந்தில போய் காதை விட்டு கேட்கிறேன். காதை விட்டு கேட்கிறப்ப என் முன்னாட்டு உள்ள ஒரு அறிவுக்கு ஒரு சத்தம். என்னன்னு? மானம் கட்டு மரியாதை கட்டு, இன்னும் மந்திரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பாருங்க. என் மனைவி ஒப்பாரி வச்சு அழுகுறா. ஏன் எதுக்குன்னு தெரியுமா? செத்து போயிட்டேனா? நான் யாருக்கு தெரியும் சின்ராசு? ஆ, அப்படி சொல்லி எப்படி அழுகுறது தெரியுமா? எப்படி? ஐயோ போனநாதர் ஐயோ. வரவு காணே, ஐயோ போனநாதர் வரவு காணே, நானும் கிளம்பி தவிக்கிறேன் பூங்கவனம், நானும் கிளம்பி தவிக்கிறேன் பூங்கவனம். போன புருஷன் என்னும் காணே, என்னும் காணே. ஐயோ போன புருஷன் என்னும் காணே, வேண்டி தவிக்கிறேன் பூங்கவானா, நானோ அழுது புறம்புறேன் பூங்கவானா. மஞ்சளிலந்தேன் மனமிழந்தேன், ஐயோ மஞ்சாலிலந்தேன் மனமிழந்தேன், மன்னவரை நானோ தானிலந்தேன், மன்னவரை நானோ தானிலந்தேன். பூங்கவனம் ராணோ அழுது புலம்புனே பூங்கவனம். ஐயோ காப்பாத்த எனக்குமே யாரும் இல்லை. கந்தா கடுவா கதிர்வேல் முருகா, என்னை ஒத்த மகளை காப்பாத்திற்கு ஒருவர் இல்லையா ஐயா? அழுது புலம்பிக் கொண்டிருந்தது. கண்ணீரே வரல. ஆ, என்னுடைய மனைவி இப்படி ஒப்பாரி வச்சு அழுது புலம்பிக் கொண்டிருந்தது. ஆ. நான் தான் உயிரோடு வந்து விட்டேன். ஆ. அழைத்தேன் அருமமனைவி பூங்குமரத்தை. அம்மா பூஞ்சாமணம், பூஞ்சாவனம். அம்மா, பூஞ்சாவனம். அது கிடக்கிற கொலமாட்டா. அருமமனை பூங்கவனத்தில் அழைத்தேன். சண்டாள பாதகன், அம்மா பூங்கவனம் அழைக்கின்றேன் யார் என்று கேட்டது. அம்மா நான் தான் கணவன் வந்திருக்கிறேன் அம்மா, வீட்டத்திலிருந்து வெளியில் வருங்களம் என்று கூறினேன். வீட்டத்தில் வெளியே வந்தால் தலையிலே மல்லிச்சரம் இல்லை, நெத்திற்கு குங்குமம் விட்டு இல்லை, கை நிலை வளையல் அழுத்திருப்பாள், வனையிலும் இல்லை.
என்ன நான் வரப்ப மங்களகாரியமா இருந்துச்சுன்றாசே. எப்படி? நான் வந்து பாக்குறப்ப பூவும் இல்ல பொட்டும் இல்ல. முண்டச்சியா இருந்துச்சா? அப்படி பூவும் இல்ல பொட்டும் இல்ல. போட்டிருந்த தாலியும் இல்ல. கட்டியிருந்த புடவையும் இல்ல. போட்டிருந்த ஜாக்கெட்டும் இல்ல. அம்மன குண்டியோட இருந்துச்சு. ஆமா, ஓசல படமாக்கலாம் பெட்டிக்காரர். ஒண்ணுமே இல்ல. ஐயோ விதவை கோலத்துல இருக்கிறார். ஓ, வெள்ளச்சீரை கட்டி விதவை கோலத்துல இருக்கிறார். ஓடி சென்னுடைய மனைவியை கட்டி பிடிச்சு நாளுகைய மொண்டியாட்டலுக்கு நாளுடைய மனைவிகளுக்கு 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒளி போச்சு. என்னது? என்ன ஒழுகுது? என்ன ஒழுகுச்சு? அப்படி சும்மா கண்ணீர் தண்ணி ஒழுகுது. கண்ணீர் தண்ணி சும்மா இருப்பனா? ஆமா 2 பேரும் கட்டி பிடிச்ச கண்ணீர் தெரிஞ்சா ஒழுகும். கண்ணீர் தண்ணி ஒழுகுது. சும்மா இருப்பனா? என்ன செய்யறது? இந்த பொண்டாடி முந்தானச்சீரை எடுத்து தொடச்சு விட்டு இந்த நிலைமைச்சவர் யாருன்னு கூறினேன். பாஞ்சாலம் குடிச்சு பகுதியில் வெளிந்த வழக்கு சேரும் சிறப்பமாகவே திருமணம் காரியம் எடுத்தது. அங்க சென்று பார்த்தேன். நாட்டு மன்னர்கள் எல்லோரும் இருந்தார்கள். நீங்கள் ஒருவர் மட்டும் காலவெளி சொல்லி மன்னர் சென்று கேட்டேன். மன்னர் தெரிவித்தார், உன்னுடைய கிளம்பு ராமராபுரம் எழுகுட சிலை இறந்து விட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். சண்டாள பாவிங்க ஏன் சொல்லிப்பாங்க? எதுக்கு சொல்லிருப்பாங்க? நான் உயிரோடு இருக்கிறப்ப செத்து போயிட்டேன்னு ஏன் சொல்லிருப்பாங்க? எதுக்கு சொல்லிருப்பாங்க? என் மண்டாடியை வச்சுக்கலாம்னு சொல்லிருப்பாங்களா? வச்சுக்கோ. இன்னைக்கு வந்து அரசு 2 பேர் சரிதான் மன்னர்களையா கட்ட மன்னர் ஊமத்திர பண்ணி ரொம்ப கெட்ட அரசாங்க முறைப்படி நான் இறந்து போயிட்டு வச்சுக்க என்னுடைய பதிவு யாருக்கு வரும்? பொண்டாட்டிக்கு அப்புறம் பிள்ளைக்கு வரும். இப்படி சொல்லிப்பாங்கன்னு சொல்லி அம்மா நான் தான் உயிரோடு வந்து விட்டேன். அறுத்த தாலியை மீண்டும் எடுத்து கட்டுக்கொள்கள் கட்டேன். நீங்கள் எப்படி உயிரோடு இருக்கும் பொழுது தாலியை வைத்து தவிட்டு பானையில் ஓட்டுக்கொண்டு வெள்ளச்சீரை கட்டி விதவி கொடுத்திருந்தோம், அதே போல பாஞ்சாலம் குடிச்சு கூடிய மண்ணுடைய மனைவி மக்களை தாலி வைக்க வேண்டும். 8 எடுத்து முடித்து வருவட்டால் உனக்கு வட்டி பிடிச்சி சாதம் பண்ண மாட்டேன், பிடிச்சபடி கஞ்சி ஊற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ள ஓடி போயிட்டான். வீட்டுக்குள்ள போயிட்டா 48 நாள் விரதம் அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே இருக்குதா? ஆமா, என்ன செய்யறது? அங்க விரதம் விட முடியலனால கருப்பூர் போயினால விரதத்தை விட்டுட்டு வர்றது. என்ன செய்யறது? ஒண்ணும் முடியலையே. 48 நாள் விரதத்தை அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு சத்தியமா நான் செத்தே போயிருவேன். என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது தெரியுமா? என்னுடைய மகனுக்கு எத்தனை வயசு? 5 வயசு இருக்கு. 5 வயது பாலகன். 5 வயது பாலகனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும். காதலி விழாவில் கல்யாண கோலத்திலேயே காதல் விழா நடத்த வேண்டும். ஐயோ, கல்யாணம் பண்ற போறியா? ஆமா, கல்யாணமும் காதல் 5 வயசு பையனுக்கா? என்ன வேணும் வேணா? நான் தான் ஊரு சோறு தின்னு கூட குத்துக்கலாட்டு இருக்கிறேன். அதான் தெரிஞ்சதாச்சு. எதுக்கு தெரிஞ்சாச்சே? இல்ல ஊரு நாடகம். அது நீ செய்யற புத்தாட்டம் தம்பி. நான் எதுக்கு வச்சுக்க தெரியுமா? குடும்ப பொறுப்புக்கு வச்சுக்கவே அப்படி சொல்லி சபதம் கட்டி பிறப்பட்டேன். பாஞ்சாலம் குடிச்ச மன்னன் நோக்கி பெரிய மகாராஜா பார்த்தோன்னு கொழு கும்பிடு போட்டேன். கும்பிடு போட்டால் தான் குன்னி கிடைக்கும். கும்பிடு போடணும் குன்னி கிடைக்கும் போதா மன்னதை மன்னவா கண்ணுள்ள போதியை மகனுக்கு கண்ணழக மறுக்க வேண்டும். 6000 மேலுக்கப்படப்பட்ட அணியோட துறைமகள் இனிமேல் குறிவித்துக் கொண்டு விட்டார்கள். எங்கே சென்றாலும் தப்பிக்க முடியாத மன்னா என்று கூறினேன். மத்தியவர்களே, என்ன வாட்டி வைக்கிறாய்? பல்மரியாத பாலகனுக்கு திருமணமும் காதல் நடத்த வேண்டுமா? வேண்டாம் மந்திரி, அடுத்த வைத்துக் கொள்ளும்படி கூறினார்கள். மன்னா, இன்னைக்கு இருப்பா நாளைக்கு இருப்பா, இப்ப சாவானா அப்ப சாவானா? கண்டிப்பா. எப்ப சாவானு எனக்கு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியாது. ஒரு மனுஷனுடைய பிறப்பு தெரியும். இறப்பு யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? எப்ப சாவானு எனக்கே தெரியாது. கண்ணில் போதியே கல்யாண கோலத்திலே என்னுடைய மகனுக்கு கண்ணழக பார்க்க வேண்டும் அண்ணா என்று கூறினேன். மந்தியவர்களே, எங்காவது சென்று வட்டிக்காக கழுவுக்காக நெல் வாங்கி வருங்கள். அடுத்தமாக வட்டி முதலுமாக திருப்பி கட்டிக்கொள்ளும்படி கூறினார்கள். மன்னா, என்னை நம்பி யார் தருவாங்க? நல்ல நாளி தர மாட்டாங்க. எச்சியல் போவோட உடம்புக்கு தருவாங்களா? தரவே மாட்டார்கள். தாங்கள் எடுத்திருக்கும் பட்டவாளை வாழ்த்து விடை கொடுத்தால் எங்காவது சென்று வட்டிக்காக கழுவுக்காக நெல் வாங்கி வருகிறேன் அண்ணா என்று கூறினேன். எடுத்து கொடுத்த பட்டவாளை விடைத்திரு கையில் சென்றேன் எளிய மன்னிடம் போய் நறுக்குன்னு ஒரு பொய். எப்படி தெரியுமா? மன்னது மன்னவா பாளையங்கோட்டுக்குள் 110 நெல்லையும் கரசு கொட்டாரம் சென்று கொள்ளெடுத்து பண்ணிச்சார். இதோ பெரியமர கட்டிருக்கிறார்கள் பாருங்கள் பட்ட வாழை என்று கூறினேன். இளைய பாண்டியர் 1000 கம்பளம் 100 மறிவளம் 64 படைத்திறவைகள் 57 எண் கொடை சென்றோம் பாளையங்கோட்டை. சரி, பாளையங்கோட்டை காவடு கூடிய எத்தனை பேரு? 3 பேரு. கருப்பண தேவர், வேளாண்டு குடும்பம், பாண்டி தேவர், இவர் 3 பேர் மட்டும் காவு இருப்பாங்க. அவர் ஒரு ஆள் மட்டும் இல்லை. கருப்பண்ண செத்து போயிட்டாரு. அந்த கருப்பண்ணத்தை வாழ வச்சு தெய்வம். அவர் வாழ வைக்கலன்னா நம்ம போய் இங்க உட்கார அவர் இல்லைன்னா நம்ம இங்க உட்கார முடியுமான்னு பாரு. அவர் வாழ வச்ச தெய்வம். அந்த கருப்பண்ண தேவர் இல்லை. யாரு? நெல்பட்டி கூடிய பாண்டி தேவர். பாண்டி தேவர் யாரு? வீரமலைபுரத்தவர் பாண்டி தேவர். எங்க போயிட்டாரு? வருஷத்துல ஒரு நாள் லீவு. பங்கினி மாசம் 18ஆம் தேதி ஒரே நாள் லீவு, வெள்ளிக்கிழமை. எங்க போயிட்டாரு? கொண்டையங்கோட்டை போயிட்டாரு. கொண்டையங்கோட்டை போய் தலை குளிச்சு விருதுக்கு அங்கே போயிட்டார். இந்த சமயத்தில் போய் நெல்லை கொள்ளையடிக்கணும். அவங்களுக்கு சண்டை வரும். பாஞ்சாலம் குடிச்சாரு நாதேரியா போயிடும்.
மந்திரி தான் பட்டம் கட்டி ஆளணும் அப்படிங்கிற விஷயத்துல அங்க போய் பாக்குறேன். கீர்த்தனை வாசல்ல போய் பார்த்து வேளாண்டு இருந்தாரு. வேளாண்டி கொஞ்சம் நெல்லுன்னு கேட்டேன். எதுக்கு நீ செத்து வாக்கரிசிக்கா நீ போல செத்து போன வாக்கரிசி கேட்டேன். என்னுடைய மகன் திருமணத்துக்கு நெல்லுண்டு கேட்டேன். நெல்லுண்டு கேட்டால் மரியாதை இல்லைன்ட்டு எந்திரிச்சு போடான்ட்டு. ஏய் எந்திரின்ட்டு உங்களே இல்ல என்ன சொன்னது பேசாம இருப்பனா. கம்பளத்து மகளை அவர்களுக்கு ஏற்றி விட்டு பாருங்க. கம்பளத்து மகளுக்கு அவர்களுக்கு ஏற்றி விட்டு போட்டு தள்ளிட்டாங்க. யாரு வேளாண் குடும்பம் போட்டு தள்ளிட்டாங்க. சும்மா புல் போத நல்ல பட்டச்சாராயம் குடிச்சு வர்றாரு. யாரு இவை மாதிரி வர்றாரு. யாரு கருப்பண தேவர். ஆமா கருப்பண தேவர் வர்றாரு. அப்படி கம்பளத்து மாதிரி பேசாம இல்லாம அப்படியே கம்பெடுத்தோன்னு வீசினாங்க பாரு. அப்படியே சும்மா ஒளிவிட்டுக்கிட்டு ஓடுறாரு. என்னத்த மூக்குல ரத்தத்தை ஒளிவிட்டுக்கிட்டு எங்க போயிட்டாரு? கொண்டையங்கோட்டை போயிட்டாரு. கொண்டையங்கோட்டை போய் வர்றதுக்குள்ள நம்ம கொண்டு போய் நெல்லை சேகரிச்சு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போன பொதி மாட்டுகளை கட்டிக்கிட்டு பத்தி பிடிச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறான். பகுதி வெள்ள வர்றப்ப மறைச்சுக்கிட்டார். யாரு நல்ல இவ்வளவு பெருசு. என்னது மீச நல்ல இவ்வளவு அகலம். என்னது நெஞ்சு பாடி மேலையும் கீழையும் பார்த்தாரு. மேல இருப்பது என்னது? மேல இருப்பது தலை சொட்டை. இந்த நெத்தியில பட்டை, களத்துல கொட்டை, உத்திராட்ச கொட்டை. இவன் தான் தானாவது வில்லரக்கன்னு சொல்லி அவர் பார்க்க நான் பார்க்க 2 பேரும் கை கலக்க ஏற்பட்டு அவரு குத்த நான் குத்த அவரு குத்த நான் குத்த 2 பேரும் குத்திக்கிட்டு இருக்கிறப்ப எங்களுக்கு விழுந்து போச்சு. என்ன விழுந்து போச்சு பாரு. தப்ப தவற பேசியிருந்த சின்ராசு பிஎம் வாயிரு துப்பு. நீ மென்னு துப்பு. அதுல விழுந்த தொர்ரி தானே அது. பல்லு விழுந்துருச்சு. சும்மா இருப்பனா. கம்பளத்து மலையில ஏற்றி விட்டு பாருங்க. கம்பளத்து மலையில அடிக்கவும் கூடாது குத்தவும் கூடாது. அவர் உசுறு போகணும். மனுஷன் உசுறு போகணும். எப்படி கம்பளத்து மலைக்கு தெரியுமா மந்திரத்தை எடுத்து ஊதி விட்டாங்க பாரு. அவர் கண் தெரியாம போயிருச்சு. கண் தெரியாத கொண்டு வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவரா தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டார். தூக்கி வைக்க பொருளை வச்சு தீங்கொளுத்தி விட்டு எல்லா வேலையும் நடுவிச்சு விட்டு நெல்லை சேகரித்து எல்லமாக விட்டது ஓட்ட வளையத்தை வைத்துக்கின்றேன். நல்லவன் போல் நடிக்க வேண்டும். கூடவே இருக்கணும். குழிய பறிக்கணும். குள்ள நிலை வேலை பொல்லணும். லவக்க உள்ள எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். 10 வருகிறேன் மண்ணிடத்திலே, சென்று வருகிறேன் மண்ணிடத்திலே, போய் வருகிறேன் மண்ணிடத்திலே. எல்லாம் ரெண்டும் ஒண்ணுங்க. மன்னரிடப்பீடும் தன்னை தேடி
எனக்கு பாதம் மந்திரி பதம் படித்ததால் மந்திரி பாலர் செல்வம்மாள் வந்திருப்பி தாங்கள் பாலர் செல்வம்மாள் வந்திருப்பா கொடி சரணம்மா உங்கள் கோடி அழகு கோடி உங்களுக்கு கோடி நாலு கோடி சரணமே செய்ததையானாலும் பாஞ்சலங்கூரிச்சி தானபதி பிள்ளை பாஞ்சலங்கூரிச்சி தானபதியே கோடி சரணமோ செய்ததினால் மந்திரியா எனக்கு கோடி எனக்கு கோடி சரணமோ செய்ததினால் கோடாண்டு காலமாய் வந்திருப்பேன் மந்திரி கோடாண்டு காலமாய் வந்திருப்பா மகாராஜா அமைச்சரே. தாங்களுடைய பாதத்திற்கு கோடாடு கோடி சரணம் செய்கிறேன் தானாபதி பிள்ளை ஆகட்டும் அமைச்சரே தேவி ஜக்கம் அருள் பெற்று பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய் அமைச்சரே ஆகட்டும் மகாராஜா ஆகட்டும் இருந்தாலும் கூட தாங்கள் சென்ற காரியம் அனைத்தும் நலமாக முடித்து வந்து விட்டாயா அமைச்சரே மன்னா எதற்காக நான் சென்ற சிரிப்பு? காரியம் எண்ணிக்கு தோல்வியடைந்திருக்கின்றது சரி. நான் சென்ற காரியம் சிறப்புடன் முடித்து வந்திருக்கிறேன் மகாராஜா நான் சென்ற காரியம் சிறப்புடன் முடித்து வந்திருக்கின்றேன் ஆகட்டும் அமைச்சரே ஆகட்டும் மகாராஜா சென்ற காரியம் அனைத்தும் நலமாக முடித்து வந்து விட்டேன் வண்ணாண்டு தெரிவிக்கின்றேன் உண்மை மகாராஜா மிக்க சந்தோஷம் ஆகட்டும் இருந்தாலும் கூட 40 தினங்கள் முடிந்தபடி நான் உன்னை பார்த்து விட்டேன் அல்லவா உண்மை மகாராஜா என்னுடைய தம்பி ஊமத்துறை பாண்டியன் இருக்கின்றன அல்லவா அமைச்சரே அமைச்சரே மகாராஜா ஏன் என்ன இளைய பாண்டியர் என்னை காண்பதற்காக என்னை பார்ப்பதற்காக ரொம்ப ஆபரணம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மைதான் அமைச்சரே மகாராஜா இருப்பார்கள் ஏனென்றால் தாங்களே வந்து பார்த்து விட்டேன் இளைய பாண்டியரை பார்க்கவில்லை அல்லவா மந்திரி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு ஆசை இருக்குமல்ல மகாராஜா உண்மைதான் அமைச்சரே மகாராஜா அமைச்சரே ஏதாவது கேட்டாருங்களா தாங்களை பற்றி ஒன்றும் கேட்கவில்லையே ஏதாவது விசாரிச்சாருங்களா தாங்களை பற்றி கேட்கவும் இல்லை சொல்லவும் இல்லை ஆகட்டும் மகாராஜா சரி. சந்தோஷமா அழைத்து வரும் மகாராஜா அப்படி- சந்தோஷமா அழைத்து வரும் மகாராஜா அப்படி ஆகட்டும் அமைச்சரே ஆகட்டும் இதோ மகாராஜா நான் என்னுடைய தம்பி உமத்துறை பாண்டியன் அழைத்து வருகிறேன் ஆகட்டும் மகாராஜா அப்படியே கூட பிறந்திட்ட குலமணிய எனது தம்பி என் பிறப்பே தம்பினி கூட பிறந்திட்ட குலமணிய கோபக்கர சிங்கமே ஓடிவட தம்பினி கோபக்கர சிங்கமே ஓடிவட கூட பிறந்திட்ட குள்ளமணிய எனது தம்பி ஊமையாவே. கூட பிறந்திட்ட எனது தம்பி கோபக்கர சிங்கமே ஓடிவாடா தம்பி கோபக்கர சிங்கமே ஓடிவாடா. தம்பி வாழில வல்லவா ஓமத்துறை எனது தம்பி பிறப்பே தம்பினி வாழில வல்லவா ஓமத்துறை பாடனி இவ்வேளை ஓட்டை விட்டு தம்பினி வாடாடு இவ்வேளை ஓட்டை விட்டு அண்ணன் அழைத்திட்ட செய்தி கேட்டி அழகு மன்னனான் ஓடிவாரே. அண்ணன் அழைத்திட்ட செய்தி கேட்டி அழகு மன்னன் ஓடிவாரே. ஒட்டவெள்ள பெண்ணையா ஓடி வருகிறேன் உமுத்துறை. மீண்டும் என்னை அழைத்த காரணம் தம்பி உத்திரை பாண்டியா அண்ணா. தாங்களை மீண்டும் எதற்காக அழைத்தேன் என்றால் ஏன் நம்மளுடைய அழைத்தீங்க? மதில் இருந்த மந்திரி நமது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு வந்து விட்டான் தம்பி என்ன நம்முடைய மந்திரி பாஞ்சாலம் குறித்து கோட்டைக்கு வந்து விட்டார். உண்மைதான் தம்பி எங்க இருக்கிறார்? இதோ எப்படி பார்த்தாயா இருக்கிறார்? சிங்கார வேலைக்கு அருகாமையில் அவர் இருக்கின்றார் அண்ணன் எங்க இருக்கின்ற
மந்திரியே ஏகி வெட்டுவேன் உம்பத்துறை என்னடியா அடியில் உத்தரை ஏகி இருக்கின்ற மந்திரியே ஏகி வெட்டு கட்டறிகிட்ட மந்திரியே கொட்டடி கோம அதிகமா கட்டறிகிட்ட மந்திரியே கட்டடி கோம அதிகமா போடு 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 அண்ணா ஏன் தடுத்துக் கொண்டிருக்கிறாய் அண்டமடி வெட்டி வருகிறேன் வேண்டாம் தம்பி நம்முடைய மந்திரியை வெட்ட வேண்டாம் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் தம்பி பொறுமையாக இருக்க இல்லை வேண்டும் எத்தனை வார்த்தைகள் எடுத்து சொன்னாலும் சரி. மந்திரி வெட்டியை தீர்வேன் அண்ணன் கட்டல் கட்ட மந்திரியை கொண்டது கோபத்துடன் சந்தன மட்டும் தான வைத்து ஒன்றுக்கு